நான் திமுக அரசு கேட்க விரும்புறேன். இந்த பிஜேபி காரன் ஆட்சிக்கு வந்த உடனே கொலை குற்றம் செய்த ஆர்எஸ்எஸ் கும்பலை, குண்டு வைத்த ஆர்எஸ்எஸ் கும்பலை, குற்றவாளிகளை சிறையில் இருந்து விடுதலை செய்து விடுகின்றான். அவனது இயக்கத்தவரை காப்பாற்றி விடுகிறான். ஆனால் எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக சிறையில் இருக்கக்கூடியவர்கள், விசாரணை கைதில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சி ஏன் திமுகவிற்கு வரவில்லை? பாஜகவிற்கு இருக்கக்கூடிய அந்த பாசம், தனது சங்கிகளை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற கொள்கை பிடிப்பு, இந்த சிறுபான்மை மக்கள் நம்மளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், ஜனநாயகத்தினுடைய குரலாக இருக்கிறார்கள், இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த கடமை உணர்ச்சி ஏன் திமுகவிற்கு வரவில்லை? எது தடுக்கிறது? இந்த கேள்விதான் இஸ்லாமிய சிறைவாசிகள் குறித்த கேள்வியில் ஒவ்வொரு முறையும் எழுப்பப்படுகிறது. ஆனால் இதுவரை பதிலளிக்கவில்லை. இதுதான் முகாமையானது. இப்படி இஸ்லாமிய மக்களை நீங்கள் கைதூக்கி விடுவதும், இஸ்லாமிய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற அடக்குமுறைக்கு துணிந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு முதல்வராக நீங்கள் முன்னுக்கு நிற்க வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பது எங்கள் அனைவருடைய கோரிக்கை. ஆனால் இது தொடர்ச்சியாக மறுக்கப்படும் என்றால் இதற்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் கட்டியெழுப்பும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை போலத்தான் உங்களது நிலைப்பாடும் இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை நான் வெளிப்படையாக வைக்க வேண்டியிருக்கிறது. அப்படிதான் வெளியே வைக்க வேண்டியிருக்கு. நான் கேட்கின்றேன், இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை பண்ண ஆட்சியை கலைச்சிருவாங்களா? ஆட்சியை கலைச்சிருவாங்களா? கலைச்சு பார்க்கணும். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உங்கள் பின்னால் இருக்கும். முதல்வர் அவர்களே, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உங்கள் பின்னால் நிற்கும். இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்கு ஒட்டுமொத்த சமூக ஆதரவும் இருக்கிறது. வெறுமன இஸ்லாமிய சமூகம் மட்டும் அதை ஆதரிக்கிறதாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஆதரவும் இருக்கிறது. 7 தமிழர் விடுதலையின் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடு பின்னணியில் நின்றது. அவர்களுக்கு குரல் கொடுத்தது. அதே போலத்தான் இது இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை குறித்து, அந்த ஜனநாயக நியாயத்தை குறித்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு புரிந்திருக்கிறது. இதையெல்லாம் மீறி உங்கள் ஆட்சியின் மீது எந்த சங்கி பயலாவது, எந்த பிஜேபி காரனாவது ஆட்சியை கலைத்து விட வருவான் என்றால் அதை துணிந்து எதிர்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு திரண்டு நிற்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். நாங்கள் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டோம். பிஜேபி தான் எதிரி என்று நாங்கள் என்றோ அறிவித்து விட்டோம். அந்த எதிரிக்கு எதிராக நீங்கள் திரண்டு நில்லுங்கள் என்று முதல்வரை பார்த்து கேட்கின்றோம். விடுதலை செய்யுங்கள். எது தடுக்கிறது? எவன் தடுத்து விடுவான்? இது நமது மண், இவர்கள் நமது மக்கள். இவர்கள் மீது எங்கோ டெல்லியில் இருந்து ஒருத்தன் ஆட்சி அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருப்பான் என்றால் அந்த அதிகாரத்தை உடைத்து நொறுப்பதற்கு நாம் அணிதிரள வேண்டுமா இல்லையா? எங்கோ டெல்லியில் இருந்து, குஜராத்தில் இருந்து நமக்கு ஆணை போடுவானா? நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பானா? மாநில அதிகாரத்தை பற்றி, மாநில சுயாட்சியை பற்றி இந்தியாவில் முதலில் பேசிய கட்சியான திமுக இதில் முன்னணியில் நின்று வழிகாட்டுதலாக இருக்க வேண்டுமா இல்லையா? நீங்கள் 3 ஆண்டு காலமாக தள்ளி போட்டது என்பது தவறு, வரலாற்று தவறு. முதல் கையெழுத்தாக இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளை நீங்கள் விடுதலை செய்து இந்த பிஜேபி கூட்டத்திற்கு நாம் யார் என்று காட்டி இருக்க வேண்டும். என்ன செஞ்சிருவாங்க? என்ன செஞ்சிருவான்? ஆக முதல்வர் அவர்களே, இந்த அதிகாரிகளினுடைய பேச்சை எல்லாம் கேட்டுக்கொண்டு முடிவெடுக்காதீர்கள். மக்கள் மனங்கள், வீதியில் நிற்கக்கூடிய இந்த போராட்ட தோழர்கள், இவர்கள் எழுப்புகின்ற முழக்கங்கள் தான் தமிழ்நாட்டின் அரசியலை முடிவு செய்கிறதை ஒழிய எந்த அதிகாரியும் முடிவு செய்வதில்லை. எந்த அதிகாரியும் முடிவு செய்வதில்லை. எந்த அதிகாரியாவது உங்களிடத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக அறிக்கை கொடுப்பார் என்றால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அந்த அதிகாரி தான் உங்கள் ஆட்சிக்கு வேட்டு வைப்பதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அதிகாரிகள் அவங்களை ஆட்சி கொண்டு வந்தார்கள். வீதியில் இருக்கக்கூடிய நாங்கள் தான் ஆட்சி கொண்டு வந்தோம். எங்களுடைய குரலை நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆட்சி கொண்டு வந்தோம். அப்படிப்பட்ட ஆட்சியை எவனாவது கை வைத்து கலைப்பேன் என்று முயன்றான் என்றால் அவனுக்கு பதிலடி கொடுப்பதற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு திரண்டு எழுந்து நிற்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். இது வெறும் திமுகவினுடைய பிரச்சனை அல்ல, தமிழனுடைய தன்மான பிரச்சனை என்பதாகத்தான் நாங்கள் முடிவெடுப்போம் தோழர்களே. இதைத்தான் முதல்வர் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆக இங்கே சாதாரணமா ஒரு 10 வருடத்துக்கு முன்பாக எங்களது போராட்டத்திற்கு எஸ்டிபிஐ கட்சியை அழைத்தால் அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய ஈழ போராட்டத்துக்கு எதுக்கு இஸ்லாமியர்கள் அழைக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். நீங்கள் எதற்கு தலித்துகள் போராட்டத்துக்கு போகிறீர்கள், விவசாய போராட்டத்துக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கும் சொல்லுவார்கள், அவர்களுக்கும் சொல்லுவார்கள். இஸ்லாமியர்களுக்கு எது ஈழ போராட்டத்தில் உங்களுக்கு என்ன வேலை, நீங்க எதுக்கு அங்கெல்லாம் போய் நிக்கிறீங்க, நீங்க எதுக்கு திருமுருகனோட நிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்பதான் அவனை புரிஞ்சுக்கணும், நாமெல்லாம் ஒன்று சேர்ந்தா அவனுக்கு பிரச்சனையினால் நாமெல்லாம் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும்.
நாமெல்லாம் ஒன்றாக இருந்தால் அவனுக்கு சிக்கல் என்றால் அதை திரும்ப திரும்ப செய்து கொண்டுதானே நாம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நான் சொல்றேன், இங்க எல்லாரையும் கூறு போடக்கூடிய அரசியலை வெள்ளைக்காரன் கற்றுக் கொடுத்திருக்கின்றான் இந்த அதிகாரிகளுக்கு. அந்த வெள்ளைக்காரன் கற்றுக் கொடுத்த யுக்திகளை நம் மீது செலுத்திக் கொண்டிருக்கிறான். இதற்கு முதல்வர் அவர்களே, பழியாகி விடாதீர்கள். இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இஸ்லாமிய சிறைவாசிகளை உடனடியாக விடுதலை செய்யுங்கள். அதுதான் இந்த சங்கிய அரசியலுக்கு எதிரான சமத்துவ அரசியல், சமூக நீதி அரசியல் என்கின்ற உங்களது முழக்கத்தை நியாயப்படுத்தும் என்பதை சொல்லி, இவர்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு நீங்கள் உறுதியான ஒரு கூட்டணியை, அதற்கான ஒரு சந்திப்பை, அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்கள் நடத்தி நிறைவேற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.